சாம்பார் சாதம்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். அதுவும் சுட சுட செஞ்சு அதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அடடா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்ல. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 2 தக்காளி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி மசிஞ்சு வந்ததும் இதில் காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து வதக்குங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. லெமன் சைஸ் புளியை வந்துட்டு நான் ஊற வச்சிருக்கேன். அதே தண்ணியாக அளந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ரைஸுக்கு 1/4 டம்ளர் துவரம் பருப்பு அதை ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஊற வச்சுக்க ரைஸை சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் இன்னுமே வந்துட்டு நெய் சேர்த்துட்டு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான சாம்பார் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.